ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நிஜமாவே இன்னைக்கு சமைக்கவே எனக்கு மூடே இல்ல. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ப கூட பொறக்காத சகோதரின்னு கூட சொல்லலாம். சில இப்ப என்ன யாருன்னே அவங்களுக்கு தெரியாது. நான் அவங்களுக்கு கமெண்ட் பண்ணியிருக்கேனான்னு கூட அவங்களுக்கு தெரியாது. அவங்க சப்ஸ்கிரைபரான்னு கூட அவங்களுக்கு தெரியாது. ஆனா, நம்ம குடும்பத்தில ஒருத்தரா நெனச்சு நம்ம ஒருத்தவங்க கூட பழகிக்கிட்டு இருப்போம். ஆக்சுவலா நான் யூடியூப் ஆரம்பிக்கணுன்ற எண்ணமே எனக்கு வந்தது கிடையாது. நான் ஷார்ட்ஸ் பார்ப்பேன், வீடியோஸ் பார்ப்பேன். சில டைம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆவேன். வேலையில வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும் எனக்கு. அப்போ இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு நம்ம போய் ஊரில் செட்டில் ஆயிடணும் அப்படின்லாம் நிறைய திங்க் பண்ணுவோம் ஒரு 5 இயர்ஸ் பேக். அப்புறம் அதே போல் தான் நடந்துச்சு. ஏன்னா எனக்கும் வந்து கொஞ்சம் ஹெல்த் கண்டிஷன் சரியில்லாமல் போயிடுச்சு. அப்போ டாக்டர் சொன்னது என்னென்னா, சம்பாதிக்கிறதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் ஹெல்த்து போயிடும். நீங்கள் வந்து உங்களுக்கு தேவை வந்து இப்போ நிம்மதி தான், பணம் இல்லை அப்படின்னு சொன்னதால நான் வந்து ஊருக்கு வந்துட்டேன். சரி நம்மளுக்கு வந்து அப்பப்போ பார்ட் டைமாக பார்த்துக்கலாம் நம்ம பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஊரில் வந்து செட்டில் ஆனேன். நான் ஒரு கொஞ்சம் ஒரு ஒரு 1 மந்த்தில் ஒரு 10 டேஸ் போகுவேன். மீதி இங்கேயே தான் இருப்பேன் நானு. அப்போ வந்து எனக்கு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுவேன் இல்லைங்களா? அப்போ இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் எப்படி குறைக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஷார்ட்ஸ் பார்ப்பேன். அப்படி பார்க்கும்போது அபி மேடம் இவங்களுடைய ஷார்ட்ஸ் வந்து ரொம்ப ஹோம் சீசனிங் வித் லவ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிறைய 2 சேனல் வச்சிருக்காங்க. ஹோம் சீசனிங் வித் லவ் அந்த இதில அவங்க பார்க்கும்போது, அவங்க யூடியூப் கேரி பண்ணுறது, அவங்க வீடு அவ்வளோ அலங்காரமா வச்சிருக்கிறது, அவங்க செடி வளர்க்குறது, இன்னும் சொல்லப்போனா எனக்கு சின்ன வயசுலேருந்தே செடி வளர்க்குறது ரொம்ப பிடிக்கும். நிஜமா நானுமே நெறைய செடிகள் வளர்ப்பேன். ஆனா வந்து அந்த அளவுக்கு டேக் கேர் பண்ணுவேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு தான் நானும் வந்து அவங்கள பார்த்து கார்டனிங் எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா எங்க அப்பா எங்களுக்கு சொல்லிக் குடுத்துருக்கிறாரு. என்னதான் இருந்தாலும் அத கேரி அவுட் பண்ணணுன்ற ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா? அது மத்தவங்கள பார்த்து தான் நம்ம இன்ஸ்பயர் ஆகுவோம். அப்படி நான் இன்ஸ்பயர் ஆனது பார்த்தீங்கன்னா, நெறைய யூடியூப் சேனல்ஸ் இருக்கு. ஆனா, எனக்கு அபி மேடமையும் எனக்கு ஓரளவு இல்லங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க எப்படி அழகா கேரி பண்றாங்க. எப்பயுமே அந்த வீட்ட ரொம்ப கிளீனினஸா வச்சிருப்பாங்க. என்னால கண்டிப்பா அப்படி வச்சிருக்க முடியாது. ஆனா, அவங்க வந்து சூப்பர்பா மெயின்டெயின் பண்ணுவாங்க. அவங்களுக்கு இப்படி ஒரு சோகம் நடந்தது நிஜமாவே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்த் வந்து நம்ப வந்து ரொம்ப முக்கியம். ஹெல்த்ல வந்து நம்ம ரொம்ப கான்ஷியஸா இருக்கணும். ஹெல்த் கான்ஷியஸ் வந்து ரொம்ப முக்கியம். இன்னைக்கு எனக்கு சமைக்கவே இஷ்டம் இல்லாம தான் நான் சமைச்சுக்கிட்டு இருந்தேன். நேத்து நைட்டு ஃபுல்லா இது கேட்ட உடனே நம்ப வீட்ல ஒருத்தவங்கன்ற போலயே நம்மளுக்கு வந்து எப்படி சொல்றது? ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதா இருந்துச்சு நம்மளுக்கு மனசு. இன்னைக்கு இஷ்டமே இல்லாம சப்பாத்தியும் சரி, பன்னீர் பட்டர் கிரேவியும் பசங்களுக்கு வச்சு குடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு சமைச்சேன் நானு. எனக்கு நேத்திக்கு தான் விஷயம் தெரிஞ்சுச்சு. தெரிஞ்சதுலேருந்து எனக்கு வந்து ரொம்ப மனக்கவலையில தான் இருந்தேன். ஆக்சுவலா அவங்க யாருன்னு நம்மளுக்கு தெரியாது. நம்ப யாருன்னு அவங்களுக்கு தெரியாது. அம் இதுவும் சொல்லப்போனா பேசிக்கிட்டதும் கிடையாது, பார்த்துக்கிட்டதும் கிடையாது. ஆனா வந்து அவங்களும் ஒரு இன்ஸ்பயர்னா வச்சு தான் நம்ப இந்த சேனல் சரி நம்மளும் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளும் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு நம்ம வீட்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா, சப்பாத்தியும் கிரேவி. நீங்க பார்த்துருப்பீங்க பன்னீர் கிரேவி தான். நான் ஈஸியா செஞ்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எனக்கு தான் சொன்னேன் இல்லைங்களா, ஒண்ணும் மூடு சரியில்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சும்மாவே வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, முந்திரி பருப்பு கூட நான் ஆட் பண்ணல இன்னைக்கு. அப்படியே ஜஸ்ட் வந்து அரைச்சு, அம் அப்படியே அரைச்சு, எந்த மசாலையும் நான் ஆட் பண்ணல. அப்படியே கொஞ்சோண்டு கொத்தமல்லி தூளும், மிளகாத்தூளும் மட்டும் ஆட் பண்ணிட்டு, பன்னீர் வாங்கி வச்சிருந்தேன். ஒரு 3 வீக்ஸ் முன்னாடியே வந்து ஐஸ்கிரீம் போயிருந்தாங்க. ஐஸ்கிரீம் பார்லர் போயிருந்தாங்க. அப்ப அந்த பன்னீர் கிரேவி இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அப்ப பன்னீர் வாங்கிட்டு வந்திருந்தோம். அதில ஆஃப் பன்னீர் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு, ஆஃப் வந்து நான் உள்ள எடுத்து வச்சுட்டேன். அத வந்து கியூப்ஸா கட் பண்ணி எடுத்துக்கிட்டு, அத நான் வந்து சால்ட்டே பண்ணி நான் வந்து இதுவும் டீப் ஃப்ரையும் பண்ணல. அப்படியே நான் ஸ்ட்ரெயிட்டாவே இன்னைக்கு நான் ஆட் பண்ணிட்டேன். அதுவும் நல்லா தான் வந்திருந்தது. சால்ட்டே பண்ணி பண்ணோன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டா இருக்கும். இதில வந்து பட்டர்லாம் ஆட் பண்ணுவாங்க. இன்னைக்கு நான் பட்டர்லாம் எதுவுமே ஆட் பண்ணல. பட்டர்லாம் எதுவும் ஆட் பண்ணாம சிம்பிளாவே நான் வந்து ஒரு கிரேவி போல வச்சுட்டேன் நானு. ஏன்னா நாங்க சாப்பிட்டதே 12 மணிக்கு தான். பசங்க வந்து ரொம்ப கேட்டுட்டே இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு பசங்களுக்காக நான் சமைச்சேன். சிம்பிளான ஒரு எப்படி சொல்றது? வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் வதக்கி நல்லா அரைச்சிட்டு, பன்னீரையும் வந்து சால்ட்டே பண்ணாம அப்படியே ஆட் பண்ணி, சூப்பரா ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்ன்னு சொல்ல முடியாது. இது மதியானம் லன்ச்சா இருக்கும். கண்டிப்பா எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சதுன்னா, நான் கண்டிப்பா வந்து அபி மேடம பார்க்கணும்னு சொல்லுவேன். இதே போல வந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சொந்தங்கள் தொடர சப்ஸ்கிரைப்.